சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு நேரத்திலே அவர் உயிர் தெழவில்லை, மாறாக அவருடைய உடலை அவருடைய சீடர்கள் வந்து எடுத்து சென்று விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இருந்த போதிலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்ப்பை தன்னுடைய சீடர்களுக்கும் பெண் சீடர்களுக்கும் முதலாக தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. இது உயிர்த்தெழுதல் என்பது ஆண்டவர் இயேசுவின் காலத்தில்தான் தொடங்கியதாம் அல்லது அப்பொழுதுதான் அதை பற்றி பேசப்பட்டதாம் என்று பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மக்கள் உயிர்ப்பின் மீது மிகுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதனை நாம் 2ஆம் மக்கபே புத்தகத்திலே வாசிக்கின்றோம். இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் வேற்று தெய்வத்தை வழிபடுகின்றவர்களோடு போரிடுகின்றார்கள். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் போரிலே வெற்றி அடைகின்றார்கள். இருந்த போதிலும் ஒரு சிலர் அந்த போரிலே இறந்து விடுகின்றார்கள். அப்பொழுது அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக அவருடைய உடலை சென்று எடுத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆடையின் உள்பகுதியிலே வேற்று தெய்வம், அதாவது யாமினியாவினுடைய தெய்வத்தின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே இதன் நிமித்தமாக ஒருவேளை இவர்கள் அந்த வேற்று தெய்வத்துடைய உருவத்தை தங்களுக்குள் பதித்து வைத்திருந்ததால் இவர்கள் பாவம் செய்திருக்கின்றார்கள். எனவே அதன் காரணமாகத்தான் இவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்று கருதி பாவம் போக்கும் பலியை ஒப்பு கொடுப்பதற்காக பணம் திரட்டி பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். எனவே இந்த செயல் உயிர்த்தெழுதலின் மீதான ஒரு நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுளின் ஒரே மகனாகிய கிறிஸ்து, தன்னுடைய பணி வாழ்விலே பாடுகளை ஏற்று உயிர்த்தெழுந்ததன் வழியாக நம் அனைவரையும் அந்த உயிர்ப்பிலே ஒன்றிணைக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடிகளார் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். இறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை எனில் நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசமும் வீண் பொருளற்றது என்று குறிப்பிடுகிறார். எனவே ஆண்டவர் உயிர்த்த பொழுது பவுலடிகளார் நேரடியாக அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும், ஆனால் உயிர்த்த ஆண்டவர் அவரை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவரில் முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதராக பவுலடிகளார் மாறுவதை நம்மால் திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க முடிகின்றது. எனவே இப்படியாக உயிர்த்த ஆண்டவர் தன்னை மட்டுமல்ல, தன்னோடு பின் செல்லுகின்றவர்களுக்கும் அந்த உயிர்ப்பினை நிலைநாட்டுவதுதான் கடவுளுடைய இறையரசு என்பதை இந்த நாளிலே நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். மேலும் நற்செய்தியிலே பெண் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பின் செல்வதும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதையும் பார்க்க முடிகின்றது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கும் முதலாக உயிர்த்த ஆண்டவர் காட்சியளிக்கின்றார் மகதலா மரியாவிற்கு. எனவே இறைவனுக்காக நாம் செய்கின்ற செயல்கள் அல்லது இறைவனே என் கதி என்று நாம் வாழ்கின்ற வாழ்வின் முறை, இவை அனைத்திற்கும் இறைவன் நமக்கு நிறைவான ஒரு பதிலினை கொடுக்கின்றார். அந்த பதில்தான் உயிர்ப்பு. எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே அந்த உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த வாழ்வாக வாழ்கின்ற பொழுது இறைவன் நிச்சயம் மறு உலகில் அந்த உயிர்ப்பின் மகிமையிலே நமக்கு பங்களிப்பார் என்பது நிச்சயமாக்கப்படுகின்றது. எனவே கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த உயிர்ப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு
நற்செய்தியில் கூறுவது போன்று இறைவனை பின் செல்வதும் இறைவனுக்கு பணிவிடை செய்வதுமாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன்,